பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத வசனமானது 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பவுல் சொன்ன வசனம் நான் உங்களோடு சொல்லுகிறேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இந்த வேத வசனங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் எப்பொழுது நம்முடைய சந்தோஷத்தை இழக்கிறோம்? பொல்லாத சாத்தானவன் நம்மளை பாவம் செய்ய வைக்கும் பொழுது அதன் நிமித்தம் வருகிற வேதனையினால், கவலையினால், அதன் மூலம் வருகிற பிரச்சனைகளினால், வியாதியினால் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழக்க செய்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நாம் பாவம் செய்தால் நாம் ரட்சிப்பை இழக்கிறோமா? நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். நாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டால் நாம் எப்போதாவது பாவம் செய்வோமா? மேலும் நாம் பாவம் செய்தால் நம்முடைய இருதயம் கனமாக இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு தவறு செய்தீர்கள் என்றால், இல்லை மனசாட்சி நிமித்தம் யாருக்காவது ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள், உங்கள் மனசாட்சி குத்தப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அது உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்து நம்மை சுத்திகரிப்பது நீதியுள்ள தேவனாய் கர்த்தர். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடியா பாவங்களை அறிக்கிட்ட உடனே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் நானும் பிசாசானவன் பாவம் செய்ய வைக்கிறபடியினால், அந்த பாவத்தை செய்து செய்து நீங்கள் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கிறபடியினால், பாவம் செய்துவிட்டு தேவன் என்னுடைய பாவத்தை பார்த்து கொண்டுதானே இருந்தார், நான் இந்த காரியத்தை செய்யும்போது தடுத்து நிறுத்திருக்கலாமே என்று சொல்லி நீங்கள் அவர் மீது குற்றம் சாட்டக்கூடாது பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை நம்ம இல்லை என்றால், ஏன் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்கள் என்று நாம் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இன்றைக்கு நானும் உங்களிடத்தில் அதை தான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் நீதியுள்ள இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக இருந்து அவர் ஒரு வழக்கறிஞரை போல நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பாவம் செய்யும் போது, நாம் பாவம் செய்யும் போதும் ஒரு மறுபடியும் போய் நம் பிள்ளைகளுக்காக நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார் ஒவ்வொரு நாளும். நம்முடைய மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை முறை எத்தனை விதமான பாவங்களை செய்துவிட்டு இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுதெல்லாம் நம் தேவனாய் கர்த்தர் அவருக்கு முன்பாக அவருடைய குமாரன் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி ரத்தம் சிந்தும்படி ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் மறுபடியும் ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய என்னுடைய சார்பில் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையும் நீதியுள்ள தேவன், அவரிடத்தில் பொய் இல்லை. நீங்களும் நானும் பாவம் செய்து செய்து அநியாயத்தை செய்து செய்து திருப்பி தேவனிடத்தில் போய் நிற்காதபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளுவீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அனுதினமும் அவர்கள் வீடுகளில் அப்பப்பெட்டார்கள் என்று சொல்லி, வீடுகள் தோறும் அப்பப்பெட்டார்கள் என்று சொல்லி இருக்கும். பெரியமானவர்களே, நீங்கள் இந்த கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக தான் பாவத்தை மன்னிக்கும்படி ரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இரத்தத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களை தியானிக்கிறது மட்டுமில்லாமல் ஐக்கியப்படுகிறது. கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. அப்போ அந்த பாவமில்லாத இரத்தத்திலும் பாவமில்லாத சரீரத்திலும் பரிசுத்தமான இரத்தத்தில் நீங்கள் தினம் தினம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதான் பந்தியில் அமர்வது. நீங்கள் அந்த பந்தியில் ஒரு மணி நேரம் நீங்கள் தனிமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி நீங்கள் செய்து போன பாவங்களை அறிக்கையிட்டு, இனி நான் மறுபடியும் உம்மை எனக்காக வழக்கறிஞராக தேவனுக்கு முன்பாக நிறுத்த மாட்டேன், அட்வொகேட்டாக எனக்காக நீர் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவே. என்னுடைய பாவங்களுக்காக நீ செலுத்தின இந்த இரத்தமும் என்னுடைய சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி, நான் அதன் மூலம் அனுபவித்துக் கொண்ட வியாதியிலிருந்து என்னை விடுவிக்கும்படி நீர் சிந்தின இரத்தம் உம்முடைய தழும்புகளால் நான் இன்றைக்கு குணமாகி, நீர் உம்மோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு உம்மோடு கூட அடக்கமனப்பட்டு இன்றைக்கு நான் உயிர் தெழும்ப வேண்டும். பாவம் செய்த ஆத்துமாதான் சாகும், பாவம் செய்த ஆத்துமா பிழைக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெளிவாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த வசனத்தின்படி
பாவம் செய்து செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பிசாசானவன் உங்களை சுற்றி சுற்றி கர்த்தாவே பலவீனப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கத்துக்குள் ஆழ்த்தி வைத்திருக்கிறானா? இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தருடைய பந்தியில் அனுதினம் பங்கு கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் தியானிங்கள். உங்களுக்காக பரிந்து பேசுகிற வழக்கறிஞர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசு மூலம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த பாவ செயல்களிலிருந்து அவர் இந்த வழியில் நட உங்களுக்கு போதித்து கற்றுத்து தந்து உங்களை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாவம் செய்கிறவன், நான் பாவம் செய்யல, நான் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படியெல்லாம் நிறைய பேர் வீம்பு பிடிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இல்லை. ஏதோ ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றாலும் மனிதரிடத்திலும் மன்னிப்பு கேளுங்கள், கிறிஸ்தேசுவரிடத்திலும் மன்னிப்பு கேளுங்கள். ஒப்புரவாகி கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இந்த வேத வசனம் இன்றைக்கு உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நான் சொல்லவில்லை, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அனுப்புகிற ஜீவ வார்த்தைகள் இவைகள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட பந்தியில் ஒப்புரவாங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாயிருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.